கல்யாணம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கல்யாணத்தை பற்றின கேள்வி தான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. நம்ம நினச்ச நேரத்தில் நம்மளால் கல்யாணம் பண்ண முடியல. நம்ம ஒரு பிளானில் இருப்போம். இந்த வயசில் கல்யாணம் பண்ணணும், 2025 ஆரம்பித்தாச்சு, இப்போ பார்த்தோன்னா உடனே முடிஞ்சிடும், இந்த வருஷமே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருப்போம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்கிறதா அப்படின்னு பார்த்தா நம்ம திட்டமிடுறது எல்லாமே அப்படியே நடந்துறதில்ல. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி இந்த தடைங்கிறது எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டுருக்கு. திருமணத்துக்கு தடை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதிலிருந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன். திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணால் திருமண தடை விலகும். அது எப்போ பண்ணணும், என்னைக்கு பண்ணணும், பௌர்ணமியில் பண்ணினா போருமா, பௌர்ணமியில் மட்டும்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. திருவண்ணாமலையில் 365 நாளும் கிரிவலம் பண்ணலாம், பௌர்ணமியில் தான் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. அதில் திருமணத்துக்கு தடை நீங்கணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை வாரம் பண்ணலாம், வெளிச்சத்தோடவே பண்ணலாம். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 9 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். மிட் நைட்டில் தான் பண்ணோம், நடுராத்திரில் பண்ணோன்னு அவசியம் இல்லை. இல்லை அதிகாலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 3-3:30 மணிக்கு ஆரம்பித்தாக்க 7:30 மணி 8 மணிக்குள்ளே கிரிவலம் பண்ணி முடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை காலையோ அல்லது மாலையோ, மார்னிங் அல்லது ஈவினிங், ஏதாவது ஒரு டைமில் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் பண்ணணும். பண்ணினா சீக்கிரம் கல்யாணம் ஆகும். திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நிகரான பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக வேறு பரிகாரமே கிடையாது. அவ்வளோ பெரிய பரிகாரம் அது. அதுலேயே குறிப்பிட்ட இந்த கிழமையில் பண்ணால் இன்ன பலன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணால் கடன் தீரும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணால் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். கல்யாண வாழ்க்கை பிரச்சனை, கல்யாணம் ஆயிடுத்து ஆனால் ஒத்து போல, எப்போ பார் சண்டை வருது, பிரச்சனை வருது, இந்த கல்யாணம் நீடிக்குமா நீடிக்காதா, இது நல்லபடியாக தொடருமா, இல்லை திருமண முறிவு ஏற்படுமா, டைவர்ஸ் ஆகுமா அப்படின்னெல்லாம் நிறைய பேர் லைஃப்பில் பிரச்சனை போயிட்டுருக்கோம். அவங்களும் வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் பண்ணால் கல்யாண வாழ்க்கை ஸ்மூத்தாகிடும். விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் வெள்ளிக்கிழமை முடிந்த போதெல்லாம் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் செய்யணும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் ஆகும். என்ன தோஷம் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணத்தை அண்ணாமலையார் முடிச்சு வைப்பார். இதுதான் இன்றைய தினத்திற்கான தகவல்.